Some articles are bought at 2 for rupees 15 and sold at 3 for rupees 25. Find the gain percentage. இப்போ ஒரு சில பொருள் சும்மா வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை 2 வாங்கினா 15 ரூபான்னு வாங்கிட்டு விற்கும் போது 3 விற்றா 25 ரூபான்னு வித்துடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் போய் அண்ணாச்சி வந்து வாங்கிட்டு வர பழம் வந்து ஒரு 2 பழம் 15 ரூபான்ற கணக்கில் நிறைய பழம் வாங்கிட்டு வந்துடுறாருன்னா நமக்கு விற்கும் போது நம்ம சாதாரணமாக அவர்கிட்ட வாங்குறவங்க அண்ணாச்சி கடையில் போய் வாங்குறவங்களுக்கு 3 பழம் வாங்கினா 25 ரூபான்னு விற்கிறாரு. ஸோ அதோட லாபம் எவ்வளோ பர்சன்டேஜில் கேட்குறாங்க. given that 2 articles are bought for rupees 15. ஸோ 2 பொருள் வந்து 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ 2 into cost price வந்து 15. ஓகேவா? given that 3 articles are sold for rupees 35. So 3 into selling price is equals to 25. So cost price ஓட வேல்யூ எவ்வளோ? ஒரு பொருளோட ப்ரைஸ் எவ்வளோ? 15/2. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸ் 25/3. இப்போ கெயினோட ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கெயின்ன்றதுனால செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 25/3 minus 15/2. LCM எடுங்க 6. So 25 2s are 50 minus 15 3s are 45 equals to 5/6. Okay va? Gain percentage enna? Gain by cost price into 100. So gain evlo? 5/6 divided by cost price evlo? 15/2 into 100. So இதை reciprocate பண்ணுங்க. 5/6 into 2/15 into 100. 1 times 3 times 1 times 3 times. So 3 3s are 9. 100/9. 100 divided by 9 பண்ணுங்க. என்ன வரும்? 100 9 டேபிள்ஸில் 1 times 9 வரும். பேலன்ஸ் 1. ஸோ திரும்ப இன்னொரு 0 இருக்குங்க. 10. திரும்பவும் 9 வந்து 1 times. திரும்பவும் பேலன்ஸ் 1 வரும். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சு போகலாம். அப்படி இல்லைன்னா இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடலாம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ 11 9s are 99 plus 100. ஓகே, ஆன்சர் அப்போ என்ன? 11 1/9%. By selling a speaker for rupees 768, a man loses 20%. In order to gain 20%, how much should he sell the speaker? ஸோ ஒரு ஸ்பீக்கரை 768 rupeesக்கு விற்கும் போது ஒருத்தருக்கு வந்து 20% நஷ்டமாகுது. ஓகேவா? ஸோ 20% லாபம் பார்க்கணுன்னா அவர் அந்த ஸ்பீக்கரை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு தான் கொஷின். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் எவ்வளோ? 768. ஓகேவா? லாஸ் எவ்வளோ? 20%. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? லாஸ் இருக்கும் போது காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? 100 divided by 100 minus loss percent into selling price. So selling cost price is equals to 100 divided by 100 minus loss எவ்வளோ? 20%. selling price எவ்வளோ? 768. So 100 by 100 minus 20 எவ்வளோ? 80 into 768 பண்ணுங்க. இதை வந்து 20 டேபிள்ஸில் 4 times, இது வந்து 5 times. ஸோ 2 டேபிள்ஸில் இது 2 times, 2 டேபிள்ஸில் 768 கேன்சல் பண்ணுங்கள். 384 times. ஸோ திரும்ப 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுங்கள். 192. ஸோ 192 into 5 பண்ணால் என்ன கிடைக்குது? 960 rupees கிடைக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 960. ஸோ இதோட லாஸ் தான் நமக்கு முதல்ல 20% சொல்லி 768 கொடுத்தாங்க. இப்போ ப்ராஃபிட் வந்து 20% நம்ம காட்டணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? selling price is equals to cost price into 100 plus gain percent divided by 100. Okay va? So cost price நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 960. 960 into 100 plus 20% gain கேட்டிருக்காங்க. So 20 divided by 100. So 960 into 120/100 கேன்சல் பண்ணுங்க. இது 6 times, இது 5 times. திரும்ப 5 டேபிள்ஸில் இது 192 times. So 192 into 6 பண்ண என்ன கிடைக்குது? 1152 rupees கிடைக்குது. ஸோ நம்ம 1152 rupeesக்கு அந்த ஸ்பீக்கரை விற்றோன்னா நமக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே,
Find the unknowns X, Y and Z. Serial number, name of the item, marked price, selling price, discount கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ முதல் ஐட்டம் வந்து புக்கு, மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் வந்து 8%. ஸோ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ? rupees 225. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 8%. Selling price oda formula, marked price into 100 minus discount percentage divided by 100. Marked price 225 into 100 minus 8% divided by 100 equals to 225 into 92 by 100. Okay va? Cancel பண்ணுங்க. 2 tables la பண்ணுவோம். 8 வந்து 4 times, 12 வந்து 6 times, இது 50 times. இப்போ 5 tablesல பண்ணலாம். 10 times, 20 வந்து 4 times, 25 வந்து 5 times, 45. ஓகேவா? திரும்ப 5 tablesல இது 2 times, இது 9 times. 2 tablesல 1 times, 23 times. So 9 into 23. 9 23s are எவ்வளோ? 9 3s are 27. 2 balance. 9 2s are 18 plus 2 20. So rupees 207. அடுத்தது LED TV கொடுத்துருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் தெரியல, YN கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் LED TV எவ்வளோ? rupees 11970. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 5%. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மார்க் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100. இதில் செல்லிங் ப்ரைஸ் 11970 ஈக்குவல்ஸ் டு மார்க்டு ப்ரைஸ் நமக்கு தெரியாது, என்னன்னு கொடுத்துட்டாங்க? YN கொடுத்துட்டாங்க. இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து 5% டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 11970 Y இன்டூ 95 by 100. ஓகேவா? ஸோ y மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பேலன்ஸ்லாம் அந்த சைட் கொண்டு போயிடலாம். y இஸ் ஈக்குவல்ஸ் டு 11970 இன்டூ 100 டிவைடட் பை 95. ஓகேவா? 5 டேபிள்ஸில் 1 times 45 வந்து 9 times. இது வந்து 5 டேபிள்ஸில் 20 times. ஓகேவா? திரும்பவும் 19 டேபிள்ஸில் செக் பண்ணலாம். ஸோ 19 டேபிள்ஸில் செக் பண்ணால் 19 டேபிள்ஸில் இது 1 times, இது 630 times. ஸோ 630 into 20 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 12600 rupees. ஸோ y is equals to rupees 12,600. அதாவது மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் LED டிவி வந்து rupees 12,600. அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஜிட்டல் கிளாக். இதில் வந்து டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு மார்க்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த டிஜிட்டல் கிளாக் எவ்வளோ? rupees 750. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? rupees 615. ஸோ செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸ் வந்து 615 ஈக்குவல்ஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 750 இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 0 கேன்சல். 5 டேபிள்ஸில் இது 2 times, 75 வந்து times 25 5 times, so 15 times. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் இங்கே இருக்கட்டும், பேலன்ஸ் அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 615 இன்டூ 2 டிவைடட் பை 15. ஓகேவா? இப்போ 5 டேபிள்ஸில் திரும்ப கேன்சல் பண்ணுங்கள். 15 வந்து 3 times வரும், 6 வந்து 1 times, 11 வந்து 2 times, திரும்ப 15 வந்து 3 times, 213 into 2 by 3. ஓகேவா? ஸோ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 246 டிவைடட் பை 3. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிள்ஸில் இது 1 times, 24 வந்து 8 times, 6 வந்து 2 times, ஸோ 82. ஸோ டிஸ்கவுண்ட்டை வந்து இந்த சைட் கொண்டு வந்திருக்கேன், 82 அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 மைனஸ் 82%. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு
18%. ஓகேவா? 100 - 82 பண்ணால் என்ன கிடைக்குது? 18%. ஓகே.